அடுத்து எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதாவது ஒளிமின் விளைவிற்கான விளக்கம். நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஐன்ஸ்டீன் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், அதில் தான் இங்கே 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மெட்டல் இருக்குது, அந்த மெட்டல் மேலே லைட் இன்சிடெண்ட் ஆகுது. அப்படி இன்சிடெண்ட் ஆகும்போது எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். திஸ் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஸோ இந்த இன்சிடெண்ட் ஆகிற அந்த லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் இந்த மெட்டலிருந்து எமிட் ஆகிற அந்த எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் இருக்குது, ஆனோடு கேத்தோடு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது திஸ் இஸ் கேத்தோடு பிளேட்னு வச்சுக்காதே. ஸோ இந்த பிளேட்டில் அந்த லைட் இன்சிடெண்ட் ஆகும்போது எலக்ட்ரான் எமிட் ஆகும், அப்போ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த லைட்டோட இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் எமிட்டட் எலக்ட்ரான்ஸ், ஓகேவா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் ஆகுது இல்லையா, அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆல்சோ ஃபோட்டோ கரண்ட்டும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோட்டோ கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இந்த ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, இன்க்ரீஸ் இன் த ஃபோட்டோ கரண்ட். இது வெளியில் வெறும் மெட்டலை மட்டும் வச்சுட்டு நம்ம லைட்டை இன்சிடென்ட் பண்ணால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் இருக்கும், கேத்தோடு ஆனோடு அந்த மாதிரி ஒரு எவாக்குவேட்டட் ஒரு கிளாஸ் டியூபுகளை வச்சு அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி பண்ணும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஃபோட்டோ கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருப்போம், மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு hν மைனஸ் φ0. ஐன்ஸ்டீன்ஸ் ஈக்குவேஷன் நம்ம பார்த்துருப்போம், 5th ஈக்குவேஷன், ரைட்? ஸோ இந்த மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி, அந்த எமிட் ஆகிற எலக்ட்ரானோட மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னா, இன்சிடெண்ட் ஆகிற அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இன்சிடெண்ட் ஆகிற அந்த லைட்டோட இன்டென்சிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, அதாவது இண்டிபெண்ட்டாக இருக்குது. இது 1 மார்க் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கணும். மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ப்ரொபோஷனல் டு தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி இன்சிடெண்ட் லைட். இன்சிடெண்ட் ஆகிற அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சிக்கு இது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் தி லைட். அந்த இன்சிடெண்ட் ஆகிற அந்த லைட்டோட இன்டென்சிட்டிக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குது. எது? அந்த எலக்ட்ரானோட மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி. ஓகேவா? அடுத்து தேர்டு பாயிண்ட் என்னென்னா, இந்த மெட்டல் மேலே லைட் இன்சிடெண்ட் ஆகுது. அந்த இன்சிடெண்ட் ஆகிற அந்த ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி தான் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம், பயன்தொடக்க அதிர்வெண். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மினிமம் ஃப்ரீக்வன்சி கொண்டு அந்த ஃபோட்டான் லைட் இன்சிடெண்ட் ஆனால்தான் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், எமிஷன் ஆகும். ஓகேவா? எலக்ட்ரான்ஸ் எமிஷன் ஆகும், ரைட்? ஸோ அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி விட கம்மியான ஃப்ரீக்வன்சி கொண்டு அந்த ஃபோட்டான் லைட் இன்சிடெண்ட் ஆனால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்காது. நோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஓகேவா? அப்போ மினிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும், அதுதான் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி சொல்லுவோம். அப்படி இருந்தால் தான் இந்த மெட்டலிருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். இது தேர்டு பாயிண்ட். அடுத்து 4th பாயிண்ட் என்னென்னா, அக்கார்டிங் டு குவாண்டம் கான்செப்ட், அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ், அந்த மெட்டல் மேலே ஃபோட்டான் எனர்ஜி இன்சிடெண்ட் ஆகிறதுக்கும் எலக்ட்ரான்ஸ் எஜெக்ஷன் ஆகிறதுக்கும் இடையே உள்ள அந்த டைம், நோ டைம். ஓகேவா? நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், 10⁻⁹ செகண்டுக்கும் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ். கண்ணிமைக்கின்ற நேரத்தில் அது நடக்கும். இன்சிடெண்ட் ஆகுதுன்னு தெரியாது, அந்த எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுறது நமக்கு தெரியாது. ஓகேவா? அவ்வளோ இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது நடக்கும். அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ். ஓகேவா? தென் த நேச்சர் ஆஃப் லைட், வேவ் பார்ட்டிக்கிள் டியூவலிட்டி, அதாவது ஒளியின் இயல்பு, அலைத்துகள் இருமை பண்பு. இதில் பார்த்தீங்கன்னா வேவ் நேச்சர் ஆஃப் லைட் மூலம் நாம் இன்டர்ஃபரன்ஸ், டயஃப்ராக்ஷன், போலரைசேஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. ஓகேவா? அதாவது ஒளியின் அலை இயல்பு மூலம் தள விளைவு, விளிம்பு விளைவு, இன்டர்ஃபரன்ஸ் குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு, தள விளைவு. ஸோ இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம் யூனிட் 7ல். ஓகேவா? அண்ட் தென்
பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் லைட், அதாவது துகள் இயல்பு மூலம் நம்ம பிளாக் பாடி ரேடியேஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இதெல்லாம் நாம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதிலிருந்து அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, லைட் இஸ் எ டியூயல் நேச்சர். ஓகேவா? லைட் இஸ் எ டியூயல் நேச்சர். லைட்டுக்கு போத் பார்ட்டிக்கல் அண்ட் வேவ் நேச்சர் இருக்குது. ஓகேவா? லைட்டுக்கு பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது, வேவ் நேச்சர் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, லைட் ப்ரொபகேஷன் ஆகும்போது, அதாவது சில சுச்சுவேஷனில் அது வேவாகவும் சில சுச்சுவேஷனில் அது பார்ட்டிக்கலாகவும் ஆக்ட் ஆகும். இப்போ லைட்டு ப்ரொபகேஷன் ஆகுதுன்னா, ப்ரொபகேஷன் ஆகும்போது வேவாகவும், ஒரு மேட்டர் கூட இன்ட்ராக்ஷன் ஆகும்போது, மேட்டர் என்னது, ஒரு ஆப்ஜெக்ட், ஸோ அந்த மேட்டர் கூட இன்ட்ராக்ஷன் ஆகும்போது பார்ட்டிக்கலாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேவா? லைட் பிஹேவ்ஸ் ஆஸ் எ வேவ் டூரிங் இட்ஸ் ப்ரொபகேஷன் ஆகும்போது வேவாகவும், அண்ட் பிஹேவ்ஸ் ஆஸ் எ பார்ட்டிக்கல் டூரிங் இட்ஸ் இன்ட்ராக்ஷன் வித் மேட்டர், ஒரு மேட்டர் கூட இன்ட்ராக்ஷன் ஆகும்போது அது பார்ட்டிக்கலாகவும் என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் லைட் இஸ் எ டியூவல் நேச்சர். ஓகேவா? லைட் இஸ் எ டியூவல் நேச்சர். அதுக்கு ரெண்டு நேச்சருமே இருக்குது, வேவ் நேச்சர் இருக்குது, பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குது. ஓகேப்பா.